அதாவது என்ன பேச, அதாவது சார் ஒண்ணுமில்ல, நாகராஜ் சார் பேசுறப்ப சொல்றாரு, நாகராஜ் சார் பேசுறப்ப சொல்றாரு, நானு குஜராத்துக்கு போனேன், குஜராத்ல போய் ஆங்கிலத்துல பேசுறேன், ஆங்கிலத்துல பேசுறதுக்கு அப்புறம் யாருக்கும் புரியல, அதனால நான் ஹிந்தி கத்துக்கிட்டேனாரு. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, குஜராத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் ஒரு அறிஞர் பிறந்தகை அண்ணாவும் தலைவர் கலைஞரும் இருந்திருந்தால் அவர் ஆங்கிலம் பேசியது அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே அங்கே இப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லாத காரணத்தால், ஆங்கிலம் தெரியாத காரணத்தால் தான் என் அண்ணன் நாகராஜ் அவர்கள் அங்கே சென்ற பொழுது ஆங்கிலம் தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்னும் ஒரு வரி வேலை சொல்ல வேண்டுமானால், உலகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் உலகத்திலே தொழில்துறையில் மட்டுமல்ல, விஞ்ஞான துறையில் மட்டுமல்ல, உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் அல்லவா தமிழன். அந்த தமிழனுக்கு அடித்தளத்தை உருவாக்கி தந்தது நம்மளுடைய இருமொழி கொள்கை தான். இருமொழியின் மூலம் ஒரு மத்திய அரசாங்கம் சொன்னா, மத்திய அரசாங்கம் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் திமுக சொல்றாரு. நீங்க எந்த திட்டத்தை, நல்ல திட்டத்தை கொண்டு வந்தீங்க? நான் கேட்கிறேன், நீங்க விஸ்வகர்மா திட்டம் சொல்றீங்களே, விஸ்வகர்மா திட்டத்துல அணுகுமுறை என்ன? அது குலக்கல்வி திட்டத்தினுடைய மறுவடிவம் தான் விஸ்வகர்மா திட்டம். முடி திருத்துபவர்கள், சலவை தொழிலாளிகள், அதே போல பார்த்து சலவை தொழிலாளர்கள், தொப்பி செய்யவர்கள், மீன் பிடிக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு லோன் தருவேன்னு சொல்றீங்க. லோன் தருவது மட்டுமல்ல, அவன் 12வது முடிச்சதுக்கு அப்புறம் ஜாதி சான்றிதழ் கொண்டு வாங்க, உங்களுக்கு லோன் தர அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, எதுக்கு சார் ஜாதி சான்றிதழ்? இன்னும் அந்த ஜாதியை தூக்கி வச்சுட்டு என்ன செய்ய போறீங்க? அதனாலதான் எங்க தலைவர் சொன்னாரு, வேண்டாம் விஸ்வகர்மா திட்டம் வேண்டாம், நான் ஒரு திட்டம் கொண்டு வரேன். அந்த திட்டத்துல எந்த ஜாதி மக்களாக இருந்தாலும் தொழில் முரளி சார் இருங்க, இணைப்புல இருங்க. தலைவர் ஓகே சார்.